ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி வேர்ல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வீட்டை கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து செய்யக்கூடிய தயாரிப்பாளர்கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். ஆல்ரெடி இவங்களோட வீடியோஸ் நம்ம நிறைய வந்து போட்டிருக்கோம். கஸ்ட்ரைனில் பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா அவங்களுக்கு மிஷினரி மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிஷினரிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கரஞ்சூஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா காய் கட்டிங் மிஷின், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டோனில் வந்து நம்ம வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்ம கிச்சனில் வந்து அடுப்பில் வச்சு சமைக்கக்கூடிய பாத்திரங்களும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைனிங்கில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களும் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதுவும் நம்ம ஸ்டோனில் வந்து சமைச்சு சாப்பிடும்போது நம்ம ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குன்ட்ருக்காங்க. இன்றைக்கி அதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும், அதெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கோட ஹோல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்கக்கிட்ட டேரெக்டும் இருக்குது, ஆன்லைனும் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா தயாரிப்பாளர் அப்படிங்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். ஒரு தரமான பொருளையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே இருக்கிற அக்கா வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு பொருளையும் அதோட பயன்படுத்துறது எப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வரப்போகுது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். நீங்கள் என்ன பொருள் பார்த்தாலுமே நீங்கள் அழகாக வந்து இவங்கக்கிட்ட ஆர்டர் பேஸில் நீங்கள் வந்து அழகாக புக் பண்ணிக்கலாம். ரெடியாகவே அவங்க எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் நீங்கள் வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் நான் கையில் இவ்வளோ தான் பணம் வச்சுருக்கேன், நான் இதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நீங்களே முதலாளி ஆகக்கூடிய எல்லாமே வந்து இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து தயாரிப்பாளர் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஐடியாஸ் எல்லாமே வந்து இவங்க கொடுப்பாங்க. எந்த ஏரியாவுக்கு எந்த மாதிரியான பொருளெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து பொருளை வந்து ஃபுட் ரிலேட்டடாக வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கூட வந்து உங்களுக்கு ஐடியாஸ் சஜஷன் வந்து கொடுப்பாங்க. இன்னும் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா ப்ராடக்ட் வந்து இருக்குது. எல்லாம் நியூ லான்ச்சிங்கில் நிறையா ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா சொல்லுங்கக்கா, இப்போ நம்ம இதில் ஏதாவது ப்ராடக்ட் நியூவாக கொண்டு வந்திருக்கீங்களா? எப்படி? இப்போ வந்து சோப் ஸ்டோன் மாக்கல்ல செய்யறதுங்க. புதுசா கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்கா. அது கூட இப்ப அது வாங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சோப் ஸ்டோன் பத்தி கேட்பாங்க. ஸ்டாக் போடலையான்னு கேட்பாங்க. ஓகேங்கா. இப்போ வந்து சோப் ஸ்டோனையும் நம்ம அடிஷனலா ஆட் பண்ணிருக்கோம். ஓகேங்கா. இது பாத்தீங்கன்னா இயற்கையா விளையிற கல் இருந்து நம்ம செய்யறது. ஏன்னா இது வந்து ட்ரெடிஷனல்க்கா. ஆமா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்திரங்கள்லாம் கிடையாது. இது மாதிரி அப்ப மன்னர்கள் காலத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கல்லாலான பாத்திரங்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக்கா. கல்லு, மண்ணிலான பானைகள் கரெக்ட் அதெல்லாம் தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம். ஓகேங்கா. அது வந்து இடையில கேப் ஆயிட்டு திரும்பி நல்லா இது மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்கா. சொல்லுங்கக்கா, இதோட பிரைஸ் டீடைல்ஸ் சொல்லுங்க. இதை இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத சொல்லுங்க. ஏன்னா வாங்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது பாத்திரம் வாங்கணும்னு தோணும், ஆனா வந்து இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால அதையும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம வந்து மேனுஃபேக்சரரா, ஹோல்சேலா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஏன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு கேஸ்ட் அயர்ன் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகேங்கா. இந்த மாக்கல் வந்து நம்ம ட்ரேட் பண்றதாங்க. ஓகேங்கா. இந்த மாக்கல் வந்து இயற்கையா பூமியில இருந்து வெட்டி எடுக்கப்படுற கல் இருந்து தயாரிக்கப்படுது. அதனால இது வந்து எந்த விதமான தீங்கும் கிடையாது. இந்த பாத்திரத்துல வச்சு சமைக்கும் போதும் சரி, நம்ம இந்த பாத்திரத்துல கண்டெய்னராவும் யூஸ் பண்ணிக்கலாம். தோல் பாட்டாவும், தயிர் ஜாடியாவும், உப்பு, புளி, இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இயற்கையா கிடைக்கிறதுனால எந்த விதமான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் கிடையாது. எந்த ரியாக்ஷனும் ஆகாது. அதனால நம்ம இதுலயே சமைச்சதுலயும் வச்சுக்கலாம். வேற பாத்திரத்துல மாத்தணுங்கிறது கிடையாது. டைரக்டா அடுப்புல வச்சு சமைக்கிற மாதிரியான பாத்திரங்களும் இருக்குங்க. ஓகேங்கா. அப்புறம் தயிர் போட்டு வச்சுக்கிற மாதிரியானதும் இருக்கு. அக்கா, இதுல வந்து நம்ம தயிரும் போட்டுக்கலாம். இது அடுப்புல வைக்கலாமாக்கா? இதுல அடுப்புல வைக்கிறது தனியா சீசனிங் பண்ணி வச்சிருக்கோங்க. அப்படியா? அது இருக்கா? அது இருக்கு. அக்கா, இது கொஞ்சம் பிரைஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பிரைஸ் சொல்றேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருங்க. காமிங்கக்கா. இது பாத்தீங்கன்னா கர்ட் பாட்டா யூஸ் பண்ணலாங்க. ஓ சூப்பர்ங்கா. மூடி பாத்தீங்கன்னா நல்லா கேப் இல்லாம ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகேங்கா. இதுல வந்து வேற சைஸ்ல இருக்குங்க. இது வந்து லிட்டர்ல விலை சொல்லுவோம். இது 1 லிட்டர் இருக்கும், 3/4 லிட்டர் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்குவோம். இதோட பிரைஸ் வந்து கர்ட் பாட்டோடது 850ங்க. 850. ஓகேங்கா. வித் லிட்டரோட வந்துரும். வித் லிட்டரோட. ஓகேங்க. 1 லிட்டர்னா உங்களுக்கு 850 வரும். ஓகேங்கா. 1 லிட்டர் விட கம்மியா வருது அப்படிங்கும்போது அது கம்மியா வந்துடும். ஓகேங்கா. நம்ம தேவைக்கேற்ப சின்ன சைஸாவோ பெரிய சைஸாவோ வாங்கிக்கலாம். ஓகே. ஸ்டார்டிங் பிரைஸ் என்னங்கக்கா வருது நம்ம கிட்ட? உங்களுக்கு 800 இருந்து ஸ்டார்டிங் வருது. அக்கா, அது என்னதுங்கக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா
பணியாரக்கல், ஒரு குழி பணியாரக்கல்லுங்க. வாவ், இது பணியாரம் சுடலாமா? ஆமாங்க. இந்த சென்டர்ல உள்ள திட்டு மாதிரி இருக்கிறது ஆமாங்கக்கா. ஃபுல்லா மாவு இருந்ததுன்னா உங்களுக்கு உள் பகுதி வேகாது. அதனால இந்த சென்டர் பார்ட் கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்கக்கா. அப்ப நமக்கு உள் பகுதி எல்லாமே எப்படிக்கா அது ஊத்தணும் இதுல? ஒரு சாதாரணமா நம்ம கல்ல அடுப்புல வச்சு சூடணும்னே ஊத்திக்கலாங்க. ஓ, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெதுவடை மாதிரி கூட தெரியும் பாக்குறதுக்கு. மேல இது வரைக்கும் நம்ம மாவு ஊத்திட்டோம்னா இங்க மேல ஒரு ஹோல் இருக்கும். வாவ், அப்போ மெதுவடை மாதிரி பாக்குறதுக்கு தெரியும். நல்லா இருக்கும். பணியாரம், பணியாரம் எல்லாமே சூப்பர்ங்கக்கா, சூப்பர்ங்கக்கா. இதோட பிரைஸ்ங்க? இதோட பிரைஸ் வந்து 600. 600 தானா? நல்லா இருக்குங்கக்கா. ஒரு குழி பணியாரம். உண்மையாவே வந்து இதுல வந்து நம்ம நான்ஸ்டிக் அளவுக்கு எந்த கெடுதலுமே இதுல கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப இயற்கையான ஒரு இயற்கையா பூமியில இருந்து கிடைக்கிற கல்ல வெட்டி எடுத்துக்கிறது. இது வந்து நமக்கு எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ அந்த மாதிரி தான் வரும். நிறைய ஸ்டாக் வராது. ஆமா, அதனால இது லிமிடெட் ஸ்டாக் தான். வேணுங்கிறவங்க சீக்கிரமா புக்கிங் வந்து போட்டுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. இது நம்ம ஆன்லைன்ல உங்ககிட்ட வாங்கிக்கலாம். இது ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. டைரக்டாவும் வந்து வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜஸ் மட்டும். வீட்டோட கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல போகுது. இவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஷாப்புக்கு போற ரூட் அண்ட் லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப்ல எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்க, வீட்டுக்கு தேவையான. இது பாத்தீங்கன்னா இதுவும் தயிர் ஜாடியா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்பிள் ஷேப்ல இருக்கும், அதனால இது ஆப்பிள் ஜாடி ரொம்ப அழகா இருக்குங்கக்கா உங்க கையில. அது இது பாத்தீங்கன்னா இதுவும் நல்லா எல்லாமே கேப் இல்லாம ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கும். டஸ்ட் எதுவும் நல்லா இருக்காது. ஜஸ்ட் இது வந்து 800 நினைக்கிறேன். இதோட பிரைஸ் வந்து 800 கிடையாது, இது 800 ml. எல்லாத்துலயுமே எவ்வளவு mlங்கிறது மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த ஆப்பிள் ஜாடி வந்து லிட்டர் 900 ரூபாய் வருது. 900 ரூபாய் வருது. அப்ப அது உள்ள காமிங்கள கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நல்லா இருக்குது பாருங்க. அது நல்லா கடைஞ்சிருக்காங்க. எல்லாமே ஸ்மூத் ஃபினிஷ்ங்க. உங்களுக்கு தொட்டு பார்த்தாவே அந்த நைஸா தெரியும். ரொம்ப அருமையா இருக்கு. இது எல்லாமே மெஷின் ஃபினிஷ் தாங்க. இன்சைடு அவுட் சைடு எல்லாமே நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஓகேங்கக்கா. நம்ம எந்த சைஸ் வேணா இருக்கு. எல்லாமே ml டிஃபரெண்ட் வரும். 920, 910 இந்த மாதிரி 1 லிட்டர் சின்னது, 1 லிட்டர் பெருசு இருக்கு. எது வேணா நீங்க வந்து வாங்கிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். அடுத்ததுங்கக்கா, இதுதான் தயிர் ஜாடி. அதுவும் கியூட்டா இருக்கு. ஷேப் எல்லாம் டிஃபரெண்டா கொடுத்திருக்கீங்க. ஆமா, இது வந்து ஆப்பிள் ஷேப்ல இருக்கும். இது வந்து ரெகுலர் மாடல். அந்த பாட் மாதிரி நம்ம வீட்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த குழம்பு பாத்திரங்கள் மாதிரி. ஆமா, இதுல கொஞ்சம் டைனிங் டேபிள்ல வைக்கிற மாதிரி வாய் அகலமா இருக்கு. நல்லா இருக்கு. அக்கா, இது வந்து நம்ம அடுப்புல வைக்கலாமாக்கா? இது அடுப்புல வைக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சீசனிங் பண்ணாதது இந்த கலர்ல இருக்கும். ஓகேங்கா. இது நம்ம ஒரு கொள்கலனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்கா. தயிர், புளி, அது போக ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாங்க. சீரகம், மிளகு இந்த மாதிரி. சரிங்கக்கா, சரிங்க. போட்டனால போட்டுக்கலாம். அடுத்ததுக்கா, இது வந்து ஹேண்ட்மேட் கல்ச்சட்டிங்க. ஹேண்ட்மேடாக்கா? ஆமா, ஹேண்ட்மேட். அவுட் சைட் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இந்த மாதிரி. இது இந்த இரும்பு சட்டி மாதிரியே இருக்கே பார்த்தா. இரும்பு சட்டி மாதிரியே தாங்க. இது வந்து மாக்கல்லால் ஆனது. மாக்கல். சீசனிங் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்கா. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. இத வாங்கி இன்னைக்கு வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு சமைக்கலாம். இன்னைக்கு சமைச்சுக்கலாம். இந்த சின்ன ப்ராசஸ் மட்டும் இருக்கு. இது வரைக்கும் ஒரு பாதி வரைக்கும் ஒரு அரிசி கழுவுன தண்ணியோ அல்லது பருப்பு சாதம் வடிச்ச தண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஊத்திக்கலாம். வடிச்ச தண்ணி அல்லது கழுவுன தண்ணி ஊத்தி ஒரு பாதி வரைக்கும் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 தடவை. இது வந்து விளக்கெண்ணையும் மஞ்சளும் போட்டு ஹீட் பண்ணி சீசனிங் பண்ணிருக்கு. சிலருக்கு விளக்கெண்ணெய் பிடிக்காது அப்படிங்கிற ஸ்மெல் பிடிக்காது. அதனால நம்ம இதை 2 தடவை அந்த தண்ணியை சூடு பண்ணி கொதிக்க வச்ச பிறகு கொட்டிட்டு அப்புறம் நம்ம சமைக்கிறோம். ஓகேங்கா. சமைச்சிட்டு நம்ம இதுலயே கூட வச்சுக்கலாம். நம்ம கேஸ்ட் என்ன மாத்தி வைக்கணும்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம இதுலயே வச்சுக்கலாம். ஓகேங்கா. கல்ச்சட்டிலேயே மூடி உள்ளதுங்க. நம்ம மூடி வச்சு சமைச்சுக்கலாம். அப்போ இதோடைய ஹீட் வந்து அப்படியே உள்ளே இருக்கும். ரெகுலரா பாத்திரத்துல இருக்கிற சூடு. இது வந்து ஒரு நான்ஸ்டிக் மாதிரியே தெரியுதுங்கக்கா பார்த்தா. ஆனா வந்து இயற்கையா வர்ற கல்லுல செஞ்சது, மாக்கல்ல செஞ்சது. ஓகேங்கா. இதுல சமைக்கும் போது நமக்கு நல்லா ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக்கா இருக்கிற அளவுக்கு கெடுதல்கள் எதுவுமே கிடையாது. உடம்புக்கு ஆரோக்கியம் மட்டும்தான். ஓகேங்கா. இதோட பிரைஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. இந்த கல்ச்சட்டியோட பிரைஸ் வந்து லிட்டர் 800 வருதுங்க. லிட்டர் 800 வருது. இது பாத்தீங்கன்னா 2.7 லிட்டர் 2700 வருது. அதுக்கு மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு லிட்டர் வந்து நமக்கு வந்து 800 வருது. 800 வருது மூடியோட. உங்களுக்கு லிட்டருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதோட பிரைஸ் வந்து பெருசு எது வேணா எடுத்துக்கலாம். ஓகேங்கா. அடுத்ததுக்கா, இது 4 குழி பணியாரக்கல்லுங்க. 4 குழி. ஆமா, இதுவும் ஹேண்ட்மேடு. பாட்டம் பாத்தீங்கன்னா அந்த இந்த தேர்ட் பார்ட்ல வர நைஸ் இருக்காது. ஆனாலும் அட்ராக்டிவா இருக்கும் பாக்குறதுக்கு. இது ஹேண்ட்மேட் தான். இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேட், மிஷின் மேட் கிடையாது. சரிங்கக்கா. இன்சைட் எல்லாமே நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இந்த சென்டர் இந்த திட்டு மாதிரி இருக்கிறது வந்து நம்ம பணியாரம் நல்லா வேகிறதுக்காக. சாதாரண அந்த பேக் சைடு கொஞ்சம் திருப்புங்களேன். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்லக்கா. பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி தெரியும். ஹேண்ட்மேட் ஃபுல் நைஸ் இல்லாம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேங்கா. இது நல்லா இருக்குதுங்கக்கா. இது 4 குழி பணியாரக்கல்லுங்க. நல்லா இருக்குது. இது எவ்வளவுங்கக்கா வருது பிரைஸ் நமக்கு சொல்றேன். சூப்பரா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நமக்கு ட்ரெடிஷனல் பாத்திரங்கள் எல்லாமே வாங்கி இதுல சமைக்கிறது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஆமாங்க, 990.
990 ரூபாய் மட்டும்தான். ஆமாங்க. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் ஸ்பெஷல். நம்ம ஷாப்ல டைரக்டும் இருக்குது, நீங்க ஆன்லைன்லயே வந்து வாங்கிக்கலாம். எங்க இருந்தாலுமே நீங்க நம்ம வீட்டுக்குள்ள இருந்து அழகா வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நீங்க வாங்க முடியும். நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கீங்க. இதுவே சூப்பர் தான். இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப தரமானதாவே கொடுக்குறாங்க. ப்ரைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 குழி பணியா இருக்குங்க. ஓகேங்கக்கா. குழி சைஸ் நல்லா பெருசாவே இருக்கு. ஓகேங்கக்கா. இதுவும் ஹேண்ட்மேடு. ஆமா. இந்த மாதிரி நீங்க வந்து நார்மல் டைப்ல இருக்கிறதையும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி அது வாங்கிக்கலாம். ஓகேங்கக்கா, சூப்பருங்கக்கா. இது என்னக்கா பிரைஸ் வருது? இதோட பிரைஸ் வந்து 790ங்க. 790 790. ஓகேங்கக்கா. ஓகேங்கக்கா. பணியாரக்கல்ல இந்த மாதிரி 3 வகை இருக்கு. சரிங்கக்கா. இது பணியாரக்கல்ல வந்து இந்த பிளாக் கலர்ல இருக்கு, சீசனிங் பண்ணது. ஓகே. பண்ணாத முன்னாடி எப்படி இருக்கு காட்டுறதுக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். இது பண்ணினதை தொட்டனால இந்த கையில உள்ள ஆளுக்கல்ல இந்த மாதிரி ஆயிருக்கு. என்ன பட்டுருச்சு? வேற ஒண்ணு என்ன பட்டிருக்கு? ஓகே. சீசனிங் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். ஓகே. இது சீசனிங் பண்ணி ரெடியா இருக்கு. நம்ம வாங்கிக்கலாம். அக்கா, இதுக்கு ரெண்டுக்குமே பிரைஸ் டிஃபரண்ட் இருக்கா? இல்ல, அது நாங்க சீசனிங் பண்ணாத ஒண்ணு மட்டும் வச்சிருக்கோம். ஜஸ்ட் காட்டுறதுக்காக. ஓகே. மத்தபடி எல்லாமே சீசனிங் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஓகேங்கக்கா. சீசனிங் பண்றதுனால கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமா வரும். சீசனிங் பண்ணாத எதுவும் வைக்கல நாங்க. ஓகேங்கக்கா, சூப்பரா இருக்குங்கக்கா. எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே நம்ம சேனல்ல நீங்க பார்க்க முடியும். வாவ், இது என்னங்கக்கா? இது வந்து கல்ச்சட்டி தாங்க. இது குழம்பு ரசம் எல்லாமே வச்சுக்கலாங்க. ஓகேங்கக்கா. இதுலயே பெரிய சைஸ் இருக்கு, சின்ன சைஸ் பெரிய சைஸ் இருக்கு. இதுல நம்ம பிரியாணி கூட செஞ்சுக்கலாம். இதுலயா? ஆமா, சைஸுக்கு தகுந்த மாதிரி. அக்கா, சூப்பரா இருக்கேண்ணா. நல்லா ஹெவியா இருக்கும். நல்லா வெயிட்டாவும் இருக்கும். இல்ல பிரியாணி செஞ்சு தம் போட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அக்கா, இது எவ்வளவு? இப்போ ஒரு பிரியாணி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/2 kg செய்யலாம் பண்ணலாங்க. இந்த பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா 1/2 kg. அதுல பெரிய சைஸ் இருக்கா? இதுலயே நிறைய சைஸ் இருக்குங்க. ஓகே. இது வந்து 3.5 லிட்டர் பக்கம் வருதுங்க. ஓகேங்கக்கா, நல்லா இருக்குது. இதெல்லாம் சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அக்கா, பிரைஸ் சொல்லுங்களேன் கொஞ்சம். பிரைஸ் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ரொம்ப அருமையா இருக்குது பாருங்க. இதுல வந்து 3 சைஸ் வச்சிருக்கீங்களாக்கா? ஆமாங்க, 3 சைஸ் மேலேயே இருக்குங்க. ஓகேங்கக்கா. இதோட பிரைஸ் வந்து லிட்டர் 800 வருதுங்க. 1 லிட்டர் 800 வருது. இது எத்தனை லிட்டருக்கா? இது வந்து 3450 போல வருதுங்க. 3450 பாத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அக்கா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அனுப்பி வச்சிருவாங்க. ரொம்ப அருமையா இருக்குது. உண்மையாவே ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைம்ல ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா கிச்சனுக்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா பிடிக்கும் தானே. சோப் ஸ்டோனு, கேஸ் ட்ரைனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் அதிகமாக செலவாகுமான்னு சிலர் கேட்பாங்க. அது அப்படி கிடையாது. லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும். இதை நம்ம ஸ்டவ்ல வச்சு சூடானோன்னு இதனுடைய சூடு வந்து ரொம்ப நேரம் இருக்கும். இது நல்லா கனமா சூடு பண்ணிட்டாலே அது ரொம்ப கனமா இருக்கிறதுனால அந்த சூடு அப்படியே அப்சர்வ் ஆயிருக்கும். அப்புறம் நம்ம சிம்ல வச்சிட்டோம்னா கூட அது அப்படியே அந்த சூட்லயே வந்துட்டு இருக்கும். உண்மைதான். அந்த அக்கா சொல்றது வந்து 100க்கு 100 உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீட் ஆகும்போது இது கொஞ்சம் கனம் ஜாஸ்தி. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்ஸ் சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அது வந்து தோசையா இருந்தாலும் சரி, பணியாரமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து அதை சூப்பரா செஞ்சு கொடுத்தலாம். அப்புறம் ஒட்டவும் ஓட்டாது. ஆமா, இது பழகிறத பொறுத்துதான். எங்கா நல்லா இருக்கும். இதுல வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இயற்கையான அந்த கல்லளி மண்ணலி செய்யறதுனால ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. மண்பானைகள் செய்யறது நல்லதுங்கிற மாதிரி கல் சட்டியில செய்யறது ரொம்ப நல்லது. அதனால இது பாத்தீங்கன்னா பணியார கல்லு, ஆப்பக்கல்லு, தோசை கல்லுன்னே சொல்றோம். ஏன்னா அப்பெல்லாம் கல்லுல தான் நம்ம முதல்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் இந்த உலோகங்கள் எல்லாம் கல்லுங்கிற பேரே வந்து கல்லுல தான் முதல்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இரும்பு வந்து மெட்டல்ஸ் எல்லாம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நான்ஸ்டிக், அது அலுமினியம் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஒரு சிலது நல்லது இல்லைன்னு சொல்றாங்க, அலுமினியம் எல்லாம் சில சொல்றாங்க நல்லது இல்லைன்னு. ஆனா இது எப்பவுமே நல்லது. யாருமே நல்லது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது எப்பவுமே எந்த காலத்துலயுமே மாறாது. ஓகேங்கா. எல்லாமே ரீசனபிள் பிரைஸ்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன லிட்டர்ஸ்ல வேணுமோ நீங்க கேட்டு கூட வந்து வாங்கிக்கலாம். நம்ம வீட்டுக்குனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்கு தேவையான அவ்வளவு பொருள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம டைரக்டா நம்ம வீட்டுக்கு தேவையானது வாங்கலாம். கமர்ஷியல் தேவைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையாவே சூப்பர் தான். நம்ம சேனல்ல ரெகுலராவே நம்ம அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். சொல்லுங்கக்கா, அடுத்து ஏதாவது சொல்லுங்க. பத்தி சொல்லுவோம். அது இருக்கா? ஏற்கனவே இருந்ததுதான். இல்ல இப்போ இது கூட வச்சிருக்கீங்களா? இது கூட ஏற்கனவே இருந்ததுதான். நான் அதை உங்களுக்கு திரும்ப ஒரு டைம் சொல்லிடுறேன். புதுசா பாக்குறவங்களுக்கு அது புதுசா பாக்குறவங்களுக்கு கேஸ் ட்ரைன்லயே தோசை கல்லு முதல்ல நான் எடுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது தோசை. இதுல தோசை தான் அல்டிமேட்டா இருக்கும். அதனால நான் தோசை கல் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுல வந்து 12 இன்ச் இருக்கிறதுலே பெரிய சைஸ், 12 இன்ச் வீட்டு உபயோகத்துக்கானதுல பெரிய சைஸ் வந்து கடை தோசை மாதிரி வரும். ஆமா, நம்ம லேசா மாவு ஊத்தும் போது லேசா வரும். நம்ம ஊத்துறத பொறுத்து அந்த மாவோட காம்பினேஷன் கரெக்டா இருக்கும் பொழுது தோசை நல்லா சூப்பரா வரும். அரிசி உளுந்து இதோட காம்பினேஷனை கரெக்டா வச்சுட்டோம்னா அந்த கல்லுல சுட்டு எடுக்கும்போது நல்லா சூப்பரா வரும். ஓகேங்கா. இது வந்து
12 இன்ச் தோசைக்கல்லுங்க. ஓகேங்கக்கா ஓகேங்கக்கா. இதோட பிரைஸ் வந்து 890. அவ்வளவுதான். 890 தான். ஆமா. இது வேணும்னா அப்படி நீங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் போட்டு புக்கிங் போட்டுக்கலாம். சீசனிங் பண்ணி இருக்குங்கக்கா. ஆமாங்க. கேஸ்ட்ரீனை பொறுத்தவரைக்கும் எல்லாமே சீசனிங் பண்ணி வச்சு ரெடியா இருக்குது. சீசனிங். ஓகேங்கக்கா ஓகேங்கக்கா. தோசைக்கல் இது வந்து சிங்கிள் ஹேண்டட் 10 இன்ச்ங்கக்கா. 10 இன்ச் சிங்கிள் ஹேண்டட். இதோட பிரைஸ் வந்து 730 நம்ம இடத்துல வந்து வாங்கும் பொழுது. ஓகேங்க. இது யாருக்காவது கொரியர் பண்ணணும் அப்படின்னா அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் அந்த பேக்கிங் சார்ஜஸ் சார்ஜஸ் வெயிட் அந்த மாதிரி போடுவாங்க. இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலுமே கொரியர் பண்ணலாம். எல்லா பக்கம் அனுப்பிச்சுக்கலாம். ஓகே. தோசைக்கு தனியா ஒரு கல் வச்சுக்கிறது நல்லது. அரிசி மாவுல சுடுற தோசை. கண்டிப்பா தோசை பனியா சப்பாத்தி இதெல்லாம் ஒரே கல்ல போட்டு எடுக்கும் பொழுது சம்டைம்ஸ் அரிசி மாவு தோசை வரதுக்கும் சிரமப்படலாம். அதனால சப்பாத்திக்கு ஒரு தனியா ஒரு கல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆமா, சின்னதா உள்ளது சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். இதோட பிரைஸ் எல்லாம் சொன்னீங்க? இதோட பிரைஸ் வந்து 730. நான் ஸ்டிக் வாங்குறத விட ரொம்ப கம்மி பிரைஸ் தான்க்கா. ஆமா, நல்ல வெயிட்டாவும். இது வந்து நீங்க காலகாலத்துக்கும் கிடக்கும். ஆமா, வெயிட் உள்ளது இருக்கு, வெயிட் இல்லாதது இருக்கும். காலத்துக்கும் அழியாத பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வாங்க. உங்க பேரை வந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட 4-5 தலைமுறை கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பொருளும் தரமா இருக்கும். உங்களுக்கு பிரைஸும் ரீசனபிளா வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்குது. வெயிட் பாத்தீங்கன்னா 12 இன்ச் எஜ் ரைஸ் தவான்னு சொல்லுவோம். இந்த எஜ் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கும். ஓகே, ஹைட்டா கொடுத்துருக்காங்க. ஆமா, இது கொஞ்சம் நம்ம தோசை தவிர ஏதாவது கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஐட்டத்துக்கு இது கொஞ்சம் வெரைட்டி தோசை எல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம். தோசைக்கு மட்டும் எடுக்கிறதுனா அந்த தோசைகள் எடுத்துக்கலாங்க. ஏன்னா நமக்கு தோசைகள் இப்படி வைக்கும்போது இது கொஞ்சம் கண்டிப்பா தெரியும். இந்த எக்ஸஸா கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்றதுன்னு சிலர் கேட்பாங்க. எஜ் ரைஸ்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காக இது 12 இன்ச் இதோட சைஸ் இருக்கு. இது வந்து 1140ங்க. 1140. ஆமா. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோக்கு மேல 2.5 கிலோக்கு மேல வரும். எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல கனமா இருக்குது. கேஸ்ட்ரியன் பொருள் எல்லாமே சூப்பரா இருக்கும். இருக்கும் இன்சைட் எல்லாமே. ஓகேங்கா. நல்ல சிலிகான் ஸ்லீவ் இருக்கு. ஹேண்டும் பிடிக்கிறதுக்கு நல்லா. ஆமா, சரிங்க. பனியாரக்கல் காட்டுறேங்க. இது வந்து 7 குழி பனியாரக்கல், சிலிகான் ஸ்லீவ் இருக்கு. இதெல்லாம் அப்படியே பெண்ட் ஆகி நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா வசதியா இருக்குங்க. சரிங்கக்கா. பாட்டம்ல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஃபில் பண்ணிருக்க மாட்டோம். அது வந்து மத்த இதுல பண்ணிருக்கோம். சில கொஞ்சம் வெயிட் கம்மியா கேக்குறதுனால அவங்களுக்காக இந்த மாதிரி. ஆமா, இந்த இது எது கொடுத்துருக்கோம்னா இண்டெக்ஸ்லயே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓ, சரிங்க. அது அப்படியே இதுல டச்சே ஃபுல்லா ஹீட் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்க. இது இண்டெக்ஸ்லயே வச்சுக்கலாம், ரெகுலர் ஸ்டவ்லயே வச்சுக்கலாங்க. 7 குழி பனியாரக்கல் எவ்வளவுக்கு வருது? இதோட பிரைஸ் வந்து 820. நம்ம இடத்துல வந்து வாங்கும்போது 820. நல்ல பெருசு பெருசா வரும்னு நினைக்கிறேன் பணியாரம். இதுல வந்து குழி எல்லாம் நல்லா பெருசா இருக்கு. சின்ன குழி வேணுங்கிறவங்களுக்கு சின்ன குழி அதுவும் இருக்காங்கக்கா. சரிங்கக்கா. இருக்குங்க. 9 குழியில பாத்தீங்கன்னா நல்ல சதுர வடிவத்துல இருக்கும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம். இண்டெக்ஸ்ல வச்சுக்கிற மாதிரி. இதுல 9 குழியில 2 மாடல் இருக்கு பாருங்க. ஒன்னு வந்து ஹேண்டில் உள்ளது, இன்னொன்னு ஹேண்டில் இல்லாதது. ஓகேங்கா. ஹேண்டில் உள்ளது வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பிரைஸ் டிஃபரெண்ட் வரும். ஓகேங்கா. ஹேண்டில்ல வந்து இது வந்து 920ங்க. இது 845. டிஃபரெண்ட் வந்து அந்த ஹேண்டில் மட்டும் தான். ஓகேங்கா. இது 12 குழியிலேயே வெயிட் அதிகமா உள்ளதுங்க. இந்த பாட்டம் எல்லாமே ஃபில் ஆயிருக்கும். சரி, நல்லா கனமா இருக்கிறது தான் நல்லது கேஸ்ட்ரீனை பொறுத்த வரைக்கும். சிலர் தூக்க முடியாது அப்படிங்கறதுனால 2 ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஆனா எப்பயுமே வெயிட் உள்ளது வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சொன்ன மாதிரி வருஷத்துக்கும் கிடக்கும். பொறுமையா கல்லு சூடாகி மெதுவா அந்த உணவு வேகிறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்த். ரொம்ப ஸ்பீடா இருங்கக்கா. மாதிரி ஃபாஸ்டா இருக்க கூடாது. எந்த உணவுமே மெதுவா வேகணும். ஆமா, அப்ப நமக்கு கல்லு நல்லா நின்னு வேகும். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இதுல நீங்க எது வேணும்னாலுமே நம்ம வீட்டுக்குள்ள இருந்து அழகா நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ல வருது. மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க இவங்க. நீங்க எங்க இருந்தாலுமே இவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்க முடியும். உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இதோட பிரைஸ் வந்து 1025. 1025 ரூபாய் மட்டும்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததுக்கா சூப்பரா இருக்கே. சின்னதா ஒரு தாளிப்பு கடாய் மாதிரி கொடுத்துருக்கீங்க. இது வந்து தாளிப்பு சாரி நல்லா இருக்கு. இது வந்து 6 இன்ச் ஸ்கில்லட்னு சொல்லுவோம். இது நம்ம கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு குழம்பு ரசம் தாளிச்சு ஊத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆம்லெட் போடுறதுக்கும் சிலர் எடுப்பாங்க. இதையே எக்ல எது பண்ணலாம் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ஆமாங்க, ஒரு முட்டையை வச்சு பண்ற மாதிரி இருந்தா பண்ணிக்கலாம். 6 இன்ச். இதோட பிரைஸ் வந்து 460ங்க. 460. ஓகேங்கா, சூப்பர். இது ஆப்பக்கல்லாங்கா. ஆப்பக்கல். இதுல வந்து 2 சைஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து 9 இன்ச், இன்னொன்னு வந்து 10 இன்ச். 9 இன்ச் வந்து நல்லா ஸ்மூத் ஃபினிஷா இருக்கும் இன்சைடு. ஓகேங்கா. இது பாருங்க 9 இன்ச். இது நல்லா. ஆமா, இது வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும் ஃபினிஷிங். ஓகேங்கா, சூப்பரா இருக்குது. நல்லா ஷைனிங்காவும் இருக்குது. ஆமா, ஓகேங்கா. 9 இன்ச் நல்ல குழி வந்து கொஞ்சம் ஆழமாவும் இருக்கும். நல்லா இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பக்கல்லே வந்து நிறைய டிஃப்ரெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன பிரைஸ்ங்கா வருது? ரொம்ப அருமையா இருக்குது. இது வந்து 710. 710 710 ரூபாங்க. இது வந்து எத்தனை இன்ச்சுங்கா? இது வந்து 9 இன்ச். 9 இன்ச்.
அது சைஸ் 10 இன்ச். இது வந்து நம்ம உள்ள நல்லா ஸ்மூத்தா கொடுத்துருக்க மாட்டோம். ஜஸ்ட் அந்த நார்மல் ஃபினிஷ்லேயே விட்டுருப்பாங்க. 10 இன்ச். இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். அது கொஞ்சம் ஆழமா வேணும்னா அது எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ஃபிளாட்டா இது கொஞ்சம் மேடா இருக்கும். ஆமா, மேடா இருக்கும். இது வந்து அதை விட பிரைஸ் கம்மியா தான் வருங்க. எவ்வளவுக்கு வரும்? 590 தாங்க இதோட பிரைஸ். 590. பாருங்க 590 ரூபாய்க்கு இது நல்ல வெயிட்டும் இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்றது, அது நல்லா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குது. இது கொஞ்சம் நல்லா சரசரன்னு இருக்குது. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ரெண்டுல இது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்கா. எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். இப்போ அதுக்கப்புறம் கடாய் பார்க்கலாங்க. கடாயில பாத்தீங்கன்னா 3 சைஸ் இருக்கு. 8 இன்ச், 10 இன்ச், 12 இன்ச். சரிங்கக்கா. நான் கையில வச்சிருக்கிறது இருக்கிற சின்ன சைஸான 8 இன்ச். இது எல்லாமே ஸ்மூத் ஃபினிஷ் தான் நான் போய் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே. ஓகேங்கா. இது வந்து ஒரு சின்ன ஃபேமிலியா இருக்கிறவங்க 8 இன்ச் எடுத்துக்கலாம். கொஞ்சமா நம்ம பூரி சுடுறோம், ஏதாவது வடகம் வத்தல் போட்டு எடுக்கிறோம், வடை சுடுறது. ஏன்னா வந்து அதெல்லாம் ரொம்ப நேரம் சூடு இருக்கணும். ஆமா, அதுக்குள்ள இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா செய்யறவங்களுக்கு இது எடுத்துக்கலாங்க. ஓகேங்கா. இது வந்து 8 இன்ச் ஸ்மூத் ஃபினிஷ் கடாய். இதோட பிரைஸ் வந்து 870ங்க. 870. நல்லா வெயிட்டா இருக்குது, செமையா இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குது. வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டு புக்கிங் போட்டுக்கோங்க. 8 இன்ச்சோட வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கிலோக்கு மேல வரும். 1.5 கிலோக்கு மேல வரும். 2 கிலோ வரைக்கும் வருது. 1.5 கிலோ கொடுங்கக்கா. அடுத்தது காமிங்கக்கா. 8 இன்ச்சுக்கு அடுத்த பெரிய சைஸ் வந்து 10 இன்ச்சுங்க. இதோட வெயிட் வந்து 2.5 கிலோக்கு மேல வருது. 2.5 கிலோ ஸ்மூத் ஃபினிஷ் தான். ஓ, நல்லா இருக்குது. பேக் சைடும் நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குதுங்க. இது ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும். எல்லாரும் சேமியா, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே. சேமியானா 2 பாக்கெட் 3 பாக்கெட் கிண்டலாம் போல. அது பெருசா இருக்குது. சூப்பரா தேவைக்கேற்ப சைஸ் செலக்ட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் எவ்வளவுக்கு வருது? இது வந்து நம்ம காமிச்சிட்டு வந்து 10 இன்ச் ஸ்மூத் ஃபினிஷ் கடாய். இதோட பிரைஸ் வந்து 1215ங்க. 1050. இதெல்லாம் நீங்க ஒரு 1000க்கு வாங்குறீங்க அப்படின்னா காலகாலத்துக்கும் இந்த பொருள் வந்து உங்க வீட்டுல கிடைக்கும். ஆமா, உங்க பேரன் பேத்தி கொள்ளு பேரா அப்படிங்கிற அளவுக்கு பாப்பாங்க. இது பாத்தீங்கன்னா 8 10க்கு அப்புறம் 12 இன்ச். இது பிக் சைஸ். ஆமா, இந்த தீபாவளிக்கு முறுக்கு சுடுற வீட்டு உபயோகத்திலேயே இருக்கிற பெரிய சைஸ் வந்து 12 இன்ச் வாங்குவாங்க. ஓகேங்கா. இது நல்லா இன்சைடுல நல்லா ஸ்மூத் ஃபினிஷா இருக்கும். நல்லா இருக்குங்கக்கா. 12 இன்ச். இதோட பிரைஸ் வந்து 1390ங்க. 1390. ஆமா, சரிங்கக்கா. நல்லா இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் டிஃபரெண்ட்லயே பிக் சைஸா வந்து கொடுக்குறாங்க. உண்மையாவே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து எப்பயுமே ஒரு பொருள் வாங்கும்போது அது தரமானதாகவும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பிரைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ்ல வந்து கொடுக்குறாங்க. உண்மையாவே சூப்பர் தான். இது ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச்லயே டீப் கடாய். பாட்டம் வந்து இப்படி ஈக்குவலா இருக்கும், ஃபிளாட்டா இருக்கும். இவ்வளவு நேரம் காமிச்ச கடாய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் சர்ஃபேஸ் வந்து நார்மலா இருக்கும். இத வந்து நம்ம இண்டக்ஷன்ல வைக்க முடியாது. நம்ம ரெகுலர் ஸ்டவ்ல மட்டும் வச்சுக்கலாம். இண்டக்ஷன்லயும் வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பாட்டம் சர்ஃபேஸ் ஈக்குவலா இருக்கு. இது டீப் கடாய்னு சொல்லுவோம். டீப் கடாய். ஆமா, ஓகே. நல்லா இருக்குக்கா. இத வாங்கிக்கலாம். 10 இன்ச் டீப் கடாய். இதோட பிரைஸ் வந்து 1330. 1330. ஆமாங்க. வெயிட் பாத்தீங்கன்னா 3 கிலோ தாண்டும். இதெல்லாம் வந்து நீங்க வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லாட்டி கால் பண்ணுங்க. அவங்க எல்லாமே உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. எல்லாமே உங்களுக்கு பல்கா இருக்குது. நம்ம காமிக்கிறது ஜஸ்ட் சிங்கிள் பீஸ் தான் வந்து காமிக்கிறோம். அது நிறையலாம் காமிக்கல. இந்த வீடியோ லென்த்தியா போயிடும். அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் எல்லாமே ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். இது பாத்தீங்கன்னா ஸ்கில்லெட்னு சொல்லுவோம். ஸ்கில்லெட். இது பாட்டம் நல்லா ஈக்குவலா இருக்கும். இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம். இதுல 9 இன்ச், 9.5 இன்ச், 10 இன்ச் இந்த மாதிரி 3 சைஸ்ல இருக்கு. ஓகேங்கா. இதோட பிரைஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சொல்லுங்கக்கா. 9 இன்ச் வந்து 1020ங்க. 1020. ஆமா. 9.5 1140. 140. 10 இன்ச் வந்து 1250. உங்களுக்கு சைஸ் வரையா கொடுத்துருக்காங்க. எது வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். சூப்பர் தான். 10 இன்ச் கிரில் பேனுங்க. இதோட பிரைஸ் வந்து 830. இதெல்லாம் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குங்கக்கா. ஆமா, 3 kgக்கு மேல வரும் இதோட வெயிட். ஃபிஷ் பிரியர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீன் பிரியர்கள் இத வாங்கிக்குவாங்க. இது ஆயிலும் கம்மியா தான் பிடிக்கும் இதுல செய்யும்போது. ஓகேங்கா. வேற வந்து நான் ஸ்மூத் ஃபினிஷ் கடாய் காமிச்சேங்க. இது வந்து நார்மல் ஃபினிஷ். நம்ம இன்சைட் வந்து ஸ்மூத் பண்ணிருக்க மாட்டோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். உங்களுக்கு அதனால விலை கொஞ்சம் கம்மியா வருது அதை விட. இதுக்கும் சிலிகான் ஸ்லீவ் ஹேண்டில் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பாட்டம்ல அந்த 3 ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தரையில வைக்கும் போது நல்லா கரெக்டா நிக்கும். இது வந்து 10 இன்ச். என்ன பிரைஸ்ங்க வருது? 10 இன்ச். சூப்பரா இருக்குது பாருங்க. இதோட பிரைஸ் வந்து 750 தான். அவ்வளவுதான். உங்களுக்கு நல்ல ஒரு பிக் சைஸாவே கொடுத்திருக்காங்க. எல்லாமே சீசனிங் பண்ணி ரெடியா இருக்குது. உடனே சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஆமாங்க. ஓகேங்கா. அடுத்ததுங்கக்கா. இது பாத்தீங்கன்னா 12 இன்ச். இதோட பிரைஸ் வந்து 1390ங்க. 1390. எல்லாமே இதுக்கும் சிலிகான் ஹேண்டில் கொடுத்துருக்கீங்க. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு சைஸ் வாரியா வச்சிருக்காங்க. என்ன சைஸ் வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 14 இன்ச். 10, 12, 14 3 சைஸ்ல இது இருக்குங்க. இது பெரிய அளவுல முறுக்கு சுடுறதுக்கு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி சமைப்பாங்க. அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்கா. சிலர் வந்து தோசை ஒட்டிக்குதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கல் அடுப்புல வச்சு கல் காஞ்ச உடனே மாவு ஊற்றணும்.
சம்டைம்ஸ் கல்லு காயறதுக்கு முன்னாடி ஊத்திட்டாலும் ஒட்டிக்குது மாவு. ஓவரா காஞ்ச பிறகு ஊத்தினாலும் கருகி போயிருது. நம்ம அதை கொஞ்சம் இதமான சூட்ல நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த இடத்த கொஞ்சம் சீசனிங் ஸ்பாயில் ஆகும். அதனால எப்பவுமே கரெக்டான சூடு பார்த்துட்டு அதுல ஊத்திக்கிறது நல்லது. மாவோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டா மெயின்டைன் பண்ணி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அக்கா கொடுத்துட்டாங்க. நமக்கு அந்த தோசை சுடும்போது அந்த சிரமமே வராது, நல்லா வர ஆரம்பிச்சு. சூப்பர்க்கா. சப்போஸ் ஏதாவது ஒரு சமயத்துல கொஞ்சம் கருகி போயோ அல்லது பிடிச்சிருச்சுன்னா கூட நம்ம லைட்டா ஆயில போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில போட்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து அந்த வேரை கட் பண்ணிட்டு அப்படியே வச்சு தேய்ச்சிட்டோன்னு வைங்க, அது ஒரு லைட்டான சீசனிங் மாதிரி தான். அந்த ஆயிலோட அந்த கல்லோட சூட்டுல அந்த ஆனியன் வந்து பாயில் ஆயிட்டு நமக்கு சீசனிங் ரெடி ஆயிக்குதுங்க. ஓகே, நல்லா வர ஆரம்பிச்சுக்குவோம். சரிங்கக்கா. இந்த கடாய் மாதிரி ஐட்டங்கள் நம்ம வாங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கழுவிட்டு இந்த அளவுக்கு கம்மி விலையில் உள்ள காய்கறிகளோ அல்லது அரிசியோ போட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை வேக வச்சு கொட்டிடலாங்க. அப்போ நம்ம இந்த ஃபுட்டு கலர் சேஞ்ச் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இதுலயே இருக்கும்போது இதுல ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படியே சமைக்கும் போது கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி தெரியும், கொஞ்சம் பிளாக் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா கேஸ்ட் அயர்ன் நல்லா பிளாக்கா இருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அதனால உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது. உடம்புக்கு கெடுதல் கிடையாது. ஆனா வந்து பாக்குறதுக்கு கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஃபுட் உங்களுக்கு ரைஸ்னா ஒயிட் கலர்ல இருக்கும், அப்போ உங்களுக்கு பிளாக் கலர் பாத்திரத்துல செஞ்சு எடுக்கும்போது அந்த கொஞ்சம் கலருக்கு மாறின மாதிரி இருக்கும். அது நம்ம லைக் பண்ற மாதிரி இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 2 தடவை மட்டும் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் சமைச்சு நம்ம உடனே பரிமாறி சாப்பிட்றோம்னா ஓகேங்க. சப்போஸ் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை வேற ஒரு கண்டெய்னர் பாத்திரத்துல ஹாட் பாக்ஸ்லயும் மாத்தி வச்சுக்கணும். இந்த கலர் சேஞ்ச் அவாய்ட் பண்றதுக்காக தான். ஓகே. கேஸ்ட் அயர்னை பொறுத்த வரைக்கும் இதே நம்ம மாக்கல்ல வந்து அந்த பிரச்சனை கிடையாது. ஓகே. அந்த மாக்கல்ல வந்து அந்த கல்லோட சூட்டுலயே இன்னும் கொஞ்சம் நேரம் கூட சூடா இருக்கும். நம்ம மாத்தி வைக்கணுங்கிறது கிடையாது மாக்கல்ல பொறுத்த வரைக்கும். கேஸ்ட் அயர்ன்ல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். சரிங்கக்கா. ட்ரைப்ளை குக்கர். இதுல பாத்தீங்கன்னா பாட்டம் சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர் இருக்கு. ஓகேங்கக்கா. இந்த பாட்டம் லேயர்ல அவுட் சைடு எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இன்சைடும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சென்டர்ல பாத்தீங்கன்னா அலுமினியம் இருக்கு. அப்ப அந்த பாட்டமோட திக்னஸ் அதிகமாகுது. அப்ப உங்களுக்கு பாத்திரம் நல்லா கனமா இருக்கு. ஃபுட்டு நல்லா டேஸ்டாவும் ஹெல்த்தியாவும். 860ங்க. ஓகேங்கக்கா. 3 லிட்டர். ஓகே. ரெகுலர் மாடல். இதுலயே பாத்தீங்கன்னா பெல்லி மாடல் உங்களுக்கு காமிக்கிறேன். பெல்லி இந்த பாட்டம் பாத்தீங்கன்னா இது வளைஞ்சிருக்கும். இது ஒரு சிலர் லைக் பண்ணுவாங்க, பாக்குறது ஷேப் நல்லா இருக்கு. நார்மலா பாக்குற குக்கரை விட இது பெல்லி மாடல்னு சொல்லுவோம். இது வந்து 3.5 லிட்டர். இதோட பிரைஸ் வந்து 2100. ஓகேங்கக்கா. டிஃபரெண்டா இருக்குது. இது 3 லிட்டர். ஆமா, இது 3.5 லிட்டர். 5 லிட்டர். ஓகே. ட்ரைப்ளை பேஸ். ஓகேங்கக்கா. இதுல பாத்தீங்கன்னா 6.5 லிட்டர்ல ஸ்டாக் பாட்டாவும் வச்சுக்கலாம், அடுப்புல வச்சும் சமைச்சுக்கலாம். ஓகே. இது மாடல் இருக்கு. ஓகே. ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. இதெல்லாமே நம்ம கோயம்புத்தூர்ல வீடெக்ல இருந்து மேனுஃபேக்சரிங் இடத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டும் இருக்கோம். சரிங்களா? எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ரெகுலராகவே வீடியோஸ் வந்து போட்டுட்டே இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே வீட்டு உபயோக பொருள் வாங்குற எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா வந்து ஃபீல் பண்றாங்க. அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். அக்கா, இது எனக்கு அப்படியே வந்து உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இது வந்து பிரியாணி பாட்டுல 3 லிட்டர். இதை மிஸ் பண்ண பார்த்தோமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 லிட்டர், 5 லிட்டர், 7 லிட்டர் 3 சைஸ் இருக்கு. இந்த 3 லிட்டர்ல மட்டும் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா இந்த மூடி வந்து நம்ம இன்னொரு பாத்திரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1. இது வந்து ஒரு தாளிப்புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொரியல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1. 2 in 1. நல்லா 2 in 1 பிரியாணி பாட்டுங்க. செமையா இருக்குது. இதனால மூடி வச்சு சமைக்கும் போது தம்மாகும். ஓகேங்கக்கா. இதனால இதோட பிரைஸ் சொல்ல 3 லிட்டர். உள்ள வந்து ஸ்மூத் ஃபினிஷா இருக்கும். இது 2250 பிரியாணி பாட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதே வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பாக்கலாம். செமையா இருக்குன்னா இதை விட பெரிய சைஸ் வேணும்னா இது நீங்க பாக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து 7 லிட்டர். இது வந்து 5 லிட்டர். 5 லிட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் எல்லாமே ஸ்மூத் பண்ணிருப்பீங்க. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இன்சைட் ஸ்மூத்தா இருக்கு. நல்லா கனமா இருக்கனால நான் கையில எடுக்கல. ஓகேங்கா. ஆமாங்கா, நான் போன தடவை தூக்குனேன், ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. இது 7 லிட்டர் சொன்னது வந்து நார்மல் ஃபினிஷா இருக்கும். ஓகேங்கா. இது வந்து நம்ம இன்சைட் ஸ்மூத் பண்ணிருக்க மாட்டோம். ஓகே. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் ஃபினிஷ் 7 லிட்டர். கொஞ்சம் பெரிய, நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாங்க. நீங்க நார்மல் ஃபினிஷிங்ல வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் வந்து உங்களுக்கு இன்னுமே கம்மியா இருக்கும். ஸ்மூத்ல வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ரேட் 50-100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளவுதான். ரெண்டுமே ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஓகேங்கா. அது போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் மர ஐட்டங்கள் இருக்கு. உட்லயே வச்சிருக்கீங்க. சரி, பாருங்க. இதெல்லாம் தயிர் மத்து, சப்பாத்தி தேய்க்கிறது, அந்த ரோலர் டிஃபரெண்டா நல்லா இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. சப்பாத்தி தேய்க்கிறதும் எவ்வளவுங்க வருது இதெல்லாம்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. 300 சம்திங் வருங்க. 300 சம்திங்க்கு உட்ல கொடுக்குறீங்க. ஆமாங்க, நல்லா இருக்குங்கக்கா. கோகனட் ஸ்கிராப்பருங்க. எஸ்எஸ் கோகனட் ஸ்கிராப்பர் நம்ம தலையில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல எலக்ட்ரிக்கல்ல யூஸ் பண்றதுங்க. ஓகேங்கா. பவர் சப்ளை யூஸ் ஆகும். தரையில உட்காந்து அருவாமனையில துருவருக்கு சிரமமா இருக்கும் சிலருக்கு. கண்டிப்பாங்க. அதனால நம்ம முன்னபடியே
இது பவர்ல யூஸ் பண்ணி ரொம்ப குட்டியா அழகா இருக்கு. சின்ன கேண்டீனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் 4 பேர் ஃபேமிலிக்கும் இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்கா. இது வந்து ரொம்ப ஈஸி, சுவிட்ச் மட்டும் போட்டா போதும். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நம்ம தேங்காய் 2 உடைச்சு வச்சு பிடிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம், அப்புறம் போக போக சரியாயிக்கும். ஓகேங்கா. இதோட பிரைஸ் சொல்ல முடியுமாக்கா? இதோட பிரைஸ் வந்து 2500. 2500. நீங்க வந்து வீட்டு யூஸ்க்கும் வாங்கிக்கலாம், இல்ல நீங்க வந்து ஹோட்டல் வச்சிருக்கீங்க, மெஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரிக்கு கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா வீட்டு யூஸ்க்கும் வாங்கிக்க முடியும், கமர்ஷியலுக்கும் நீங்க வந்து வாங்கிக்க முடியும். சூப்பர் தான். அக்கா என்னமோ புதுசா எடுத்துட்டு வராங்க. இது பாத்தீங்கன்னா இதுவும் அப்படிதான். நம்ம கிச்சன்ல இந்த டேபிள் இப்படியே வச்சுக்கலாங்க. இப்படி வச்சு இதோட நம்ம சாஞ்சு நின்னுட்டு நின்னபடியே துருவிக்கலாங்க. ஆஹா, சூப்பரே. உங்களுக்கு தரையில ஒரு தட்டு வச்சு எப்படிங்கக்கா இது கிச்சன்ல அந்த மேடையில சொருகிக்கலாம்? நம்ம கிச்சன் ஸ்லாப் இது வரைக்கும் இருக்குன்னு வைங்க, நிறுத்திடுறோம். நம்ம இதை ஒட்டி நின்னுக்கிறோம், இங்க ஒரு தட்டு வச்சுக்கிறோம். ஓகேங்கக்கா. அப்புறம் இதுல துருவணும், அப்படியே கீழே தட்டுல இருக்குது. அவ்வளவுதானா? ஓகே. இது என்ன பிரைஸ் வருது? இது வந்து 550ங்க. 550. ஆமாங்க. சரிங்கக்கா. ஓகேங்கக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்குலேருந்து தயாரிப்பாளர்கிட்டேருந்து சூப்பரான ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்தோம். உண்மையாகவே வந்து இன்றைக்கி பார்த்த அந்த ஸ்டோன் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உங்களுக்கும் பிடிச்சிதாங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து கொடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தோம். இதில் எது வேணும்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு அழகாக வந்து நீங்கள் வேணுங்கிறத ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம நியூ லான்ச்சிங்கில் இன்னொரு ப்ராடக்ட்டும் வந்து இருக்குது. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.